ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பேன் அடுப்பில் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 6-7 துண்டு சின்ன சின்ன உருண்டையான பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காய இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் லாஸ்ட்டாக சேர்த்துங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இருக்கவங்க ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே 2 கப் உளுந்து, ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த உளுந்து கருப்பு உளுந்தா இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நான் எப்போவுமே பெரிய பல்லு பூண்டெல்லாம் உரிச்சு சமையலில் சேர்த்துருவேன். சின்ன சின்ன பல்லா பூண்டு இருக்கிறத நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். எப்போவுமே ரசத்துக்கு தட்டி சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி பொடி இடிக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது சின்ன பல்லு பூண்டா இருந்தா அதை தட்டி சேர்க்கிறப்ப சீக்கிரம் வறுபட்டுரும். அப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துங்க. கொஞ்சம் உளுந்தோட கலர் மாறட்டும். எங்க அம்மாலாம் மிக்ஸி வந்த புதுசுல எங்க அம்மா மத்தியானம் 2 மணிக்கு பொடிக்கு வறுக்க ஆரம்பிச்சதுன்னா 5 மணி ஆகும் அந்த பொடியை இடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ மொளகாய தனியா வறுத்து எடுக்கும். அப்புறம் கடலை பருப்பை தனியா வறுத்து எடுக்கும். உளுந்த தனியா வறுத்து எடுக்கும். ஒண்ணு ஒண்ணா வறுத்து எடுத்து அது இடிக்கிறதுக்குள்ள 5 மணி ஆயிடும். எனக்கு அந்த பொடி இடிக்கிற ப்ராசஸ் பார்த்தாலே பயமா இருக்கும். அப்பா! இவ்ளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு அப்படிலாம் நினைப்பேன். இப்ப எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1/2 அன் ஹவர் போதும் எனக்கு பொடிக்கு வறுத்து இடிக்கிறதுக்கு. இப்ப நான் எப்படி வரிசையா ஒண்ணு ஒண்ணா போட்டனோ, அதே மாதிரி நீங்களும் போட்டு இந்த கலர் வர வரைக்கும் இத வறுத்துக்கணும். இதே மாரி செஞ்சீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க பொடி ரெடி பண்ணிடலாம். இந்த கடையில விக்கிற இட்லி பொடி, இந்த மாரி பொடியெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. வீட்லயே நீங்க ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப அதோட கருவேப்பிலைய நல்லா அலசி சேர்த்துங்க. இதான் லாஸ்ட்டு. இந்த கருவேப்பிலை இப்ப சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா? இப்ப அந்த ஈரம் காஞ்சு, அது மொறு மொறுன்னு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துங்க. அதுதான் லாஸ்ட்டு. அம் அது சத்தமே சரசரன்னு நல்லா அப்படியே மொறு மொறுன்னு கேட்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க எப்படி சத்தம் கேட்குதுன்னு. இந்த அளவுக்கு வறுத்துங்க. அப்புறமா கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து, அதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துங்க. ஏன்னா அதுல ஈரத்தன்மை இருக்கும். அது போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இத நல்லா ஆற விட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஆனா சட்டி கொஞ்சம் சூடா இருக்கு. நான் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் மிக்ஸிய அரைச்சிட்டு வரப்போறேன். நீங்க ஆறிடுச்சுன்னா, நீங்க உடனே இடிச்சிடலாம். பாருங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.